ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இன்னும் சித்திரங்கூட்டுல இருக்க ஒரு குழந்தைகள் காப்பகத்துக்கு போயிருந்தேன். கன்னியாகுமரி யூடியூபர்ஸ் எல்லாம் நாங்க போயிருந்தோம். அங்க போய் அந்த குழந்தைகளுக்கு வேண்டி நாங்க வந்து கொண்டாடினோம். அங்க எல்லாரும் வந்திருந்து யூடியூபர்ஸ் எல்லாரும் வந்திருந்து, நாங்க எல்லாரும் மட்டும் சேர்ந்து தான் அங்க அந்த ஒரு நாள் அங்க பர்மிஷன் கேட்டு நாங்க அங்க கொண்டாடி இருந்து, பட்டாசு வெடிச்சு, ஸ்வீட்டு குடுத்து, கேக்கு வெட்டி எல்லாம் கொண்டாடினோம். அங்க பலூன் எல்லாம் நாங்களே கட்டி, எல்லாம் ஊதி பறக்க கட்டி எல்லாமே அந்த பிள்ளைங்க எல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு வேற வேற கலைத்திறனை எல்லாம் காட்டுனாங்க. பாட்டு பாடியது, பேசியது எல்லாமே நல்லா செஞ்சாங்க அந்த பிள்ளைங்க. அவங்களுக்கு ஊனைன்னு சொல்லிண்டு ஒரு சிறிய ஊனை இருக்கிறதே எனக்கு தெரியல. அப்படி இருந்து நான் அங்க போனால எனக்கு நல்லா பிடிச்சிருந்து. நான் அதனால நல்லா என்ஜாய் பண்ணேன். அவங்க பிள்ளைங்கள கூட பட்டாசு வெடிச்சோம். அங்க உள்ள அவங்க பேசின விதமும் நல்லா இருந்து. நாங்க கன்னியாகுமரி யூடியூபர்ஸ் கூட எல்லாம் நல்லா பேசி நல்லா பழகியிருந்தேன். எனக்கு இது நல்லா பிடிச்சிருந்து. எல்லாருமே என்னாட்ட நல்லா பேசினாங்க. எல்லாரும் நல்லா இதா இருந்து. எனக்கு நல்லா ஜாலியா இருந்து. நான் இந்த மாரி என்ஜாய் பண்ணதே இப்பந்தான். உங்களுக்கு இப்படி இந்த உங்களுக்கு இப்படி அது நீங்களும் உங்களுக்கு என்ஜாய் பண்ணணும், இப்படி எங்க யாருக்குன்னு உதவி பண்ணணும்னா, இப்படி இந்த காப்பகத்தில கொண்டு போய் போய் நீங்க உதவி பண்ணலாம். ஏன்னா இப்படியெல்லாம் நம்ம பண்ணோமே எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்து, ஜாலியா இருந்து, ஒரு புது அனுபவமா இருந்து. ஏன்னா நம்ம எத்தனையோ இதில என்னெல்லாமோ பண்ணியிருக்கேன். ஆனா இருந்தாலும் இந்த மாரி பிள்ளைங்க பிள்ளைகளுக்கு நம்ம உதவியது நமக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா என்கிட்ட பெருசாட்டு நான் உதவலைன்னா, சிறுசாட்டு நான் பண்ணுனேன். ஏன்னா, எனக்கு பெரிய சாட்டு உதவிக்குள்ள இது வரல. நான் கண்டிப்பா இன்னும் பெருசாட்டு உதவுவேன். ஏன்னா, நான் எவ்வளோ நல்லா ஆவேனோ, அவ்வளோக்கு யாருக்கேனும் உதவணும்னு தான் நான் சின்னதுலேயே நினைப்பேன். ஆனா, எனக்கு அதுக்குள்ள வாய்ப்பு கிடைச்சல. இவங்களெல்லாம் அங்க பார்க்கும்போல எனக்கு ஒரு நல்ல ஒரு பாவமா இருந்து, இன்னும் இவங்களுக்கு என்னங்களும் செய்யணும்னு தான் மனசு தோணுச்சு. நான் கண்டிப்பா நல்லானேன்னா இவங்களுக்கு இன்னும் செய்வேன் கண்டிப்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏன்னா, நான் ரொம்ப சந்தோஷம்